வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பின் சட்டங்கள். சுபுஹ் சாதிக்கிலிருந்து சூரியன் மறையும் வரை இபாதத்தின் நிய்யத்தில் உண்பது, குடிப்பது, உடல் உறவு கொள்வது ஆகியவற்றிலிருந்து தவிர்த்திருப்பதற்கு நோன்பு என்று கூறப்படும். அரபு மொழியில் நோன்பு நோற்பதற்கு ஸௌம் என்றும் நோன்பு துறப்பதற்கு இஃப்தார் என்றும் கூறப்படும். நோன்பின் சிறப்புகள். அல்லாஹு தஆலா கூறியுள்ளான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் இறை அச்சமுடையவர்களாய் ஆவீர்கள். இன்னும் ஹதீஸ் ஷரீஃபில் அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக கூறியுள்ளார்கள், மனிதன் செய்யும் ஒவ்வொரு நற்செயலுக்கும் 10 700 மடங்கு வரை நன்மைகள் எழுதப்படும். ஆனால் நோன்பிற்கு மட்டுமே நானே என்னுடைய திருப்திக்கு தக்கவாறு நன்மைகளை வழங்குவேன். ஏனெனில் அடியான் எனக்காகவே பகல் முழுக்க உண்ணாமலும் பருகாமலும் உடலுறவு கொள்ளாமலும் இருந்தான். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் உள்ளன. ஒன்று நோன்பு துறக்கும்போது, மற்றொன்று நோன்பாளி அல்லாஹ்வை சந்திக்கும் நாளில். அவர் வாயிலிருந்து வரும் மனம் கஸ்தூரியை விட நறுமணமிக்கதாக இருப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், தக்க காரணமின்றி ரமலானுடைய ஒரு நோன்பை விடுபவன் அதற்கு பகரமாக தன் வாழ்நாள் முழுக்க நோன்பு நோற்றாலும் அதற்கு ஈடாகாது. நோன்பின் நிய்யத். நோன்பு சரியாக வேண்டுமானால் நிய்யத்து சரியாக இருக்க வேண்டும். நிய்யத் எப்படி செய்ய வேண்டுமென்றால், அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதற்காகவே நோன்பு நோற்கிறேன் என்று மனதில் நினைக்க வேண்டும். நாவால் மொழிய வேண்டுமென்ற அவசியமில்லை. நோன்பின் நிய்யத்து வைப்பதற்கான நேரம். ரமலான் மற்றும் சுன்னத் நஃபிலான நோன்புகளுக்காக சூரியன் மறைந்ததிலிருந்து மறுநாள் சூரியன் உச்சிக்கு வரும் வரை நிய்யத்து வைக்கலாம். என்றாலும் சுபுஹ் சாதிக்கிற்கு முன்பே நிய்யத்து வைத்து கொள்வது மிக நல்லது. அப்படி ஒருவர் சஹருடைய நேரம் முடிந்த பின்பு தூங்கி விழித்தாலும் அவர் உண்ணாமலும் பருகாமலும் நோன்பு நோற்றுக்கொள்ளலாம். குறிப்பு: அரை நாள் என்பது சுபுஹ் சாதிக்கிலிருந்து சூரியன் மறைவு வரையுள்ள நேரத்தின் பாதியாகும். இதற்கு லுஹா குஃப்ரா என்றும் கூறப்படும். சுபுஹ் சாதிக் காலை 6 மணிக்கும் அஸ்தமனம் மாலை 6 மணிக்கும் வருகிறதென்றால் பகல் 12 மணி நேரம் கொண்டதாகும். அதில் பாதி பகல் 12 மணியாகும். ரமலானுடைய கலா நோன்புகள், நஃபிலான கலா நோன்புகள், பரிகார நோன்புகள் ஆகியவற்றுக்காக சுபுஹ் சாதிக்கிற்கு முன்பே நிய்யத்து வைப்பது அவசியமாகும். அப்படி யாராவது மேற்கண்ட நோன்புகளில் சுபுஹ் சாதிக்கிற்கு பிறகு நிய்யத்து செய்தால் நோன்பு நிறைவேறாது. மாறாக அது ஒரு நஃபில் நோன்பாக மாறிவிடும். அதற்கு நஃபில் நோன்பின் நன்மைகள்தான் கிடைக்கும்.